இப்போ நம்ம பார்க்குறதுங்க கோகனட் சட்னிங்க, தேங்காய் சட்னிங்க. சரிங்களா? இது வந்துட்டு இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. தேவையான பொருட்கள்: தேங்காய், பச்சை மிளகா, பொட்டுக்கடலை, இஞ்சி, பூண்டு, ஒரு பல் பூண்டு, ஒரு துண்டு, சின்ன துண்டு இஞ்சி, புளி ஒரு சின்ன பீஸுங்க, நிறைய வைக்கக்கூடாதுங்க, அப்புறம் நல்லா இருக்காது. தேவையான அளவு உப்பு, மல்லி, கருவேப்பிலைங்க. சரிங்களா? இது எல்லாமே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. எப்பயுமே தேங்காய் ஜாஸ்தியாகவும் பொட்டுக்களை கம்மியாகவும் இருந்தால் தாங்க சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், சட்னி இப்படி இருக்குங்க. இப்படி நல்லா தருன்னு இருக்கணுங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. அடுப்பில் சிம்மில் வச்சுட்டுங்க, ஒரு ஸ்பூன் ஆயிலுங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் கொஞ்சமாக ஊற்றினா போதுங்க. போட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் காயிட்டுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. சிறிதளவு கடுகு பாருங்கள் பொரியுது பாருங்கள். கொஞ்சமாக கடலப்பருப்புங்க, கொஞ்சமாக வெள்ளை உளுந்த பருப்புங்க. சரிங்களா? நல்லா பொரியுதுங்க. பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கருவேப்பிலை போட்டால் போதுங்க. அவ்வளோதாங்க. இல்லைன்னா கருகிருங்க. கரெக்டான பதத்தில் கரெக்டாக செஞ்சால் தான் எல்லாமே நல்லாயிருக்குங்க. சரிங்களா? இப்போ இதை அப்படியே நம்ம சட்னியில் ஊற்றிக்கலாங்க. கோகனட் சட்னியில் அவ்வளோதாங்க. கோகனட் சட்னி ரெடிங்க. இது இட்லிக்கு, தோசைக்கு, பணியாரத்துக்கு, சப்பாத்திக்கு, உப்புமாக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. சரிங்களா? இப்போ நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரிங்களா? அதாங்க, தேங்காய் ஜாஸ்தி, பொட்டுக்கடலை கம்மி, பச்சை மிளகா அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரிங்க. சரிங்களா? ஒரு பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, சிறிதளவு புளி, உப்பு, மல்லி, கருவேப்பிலைங்க. இதெல்லாம் அரைச்சி நம்ம சட்னி ரெடி பண்ணால் நல்லா இருக்குங்க. சரிங்களா? நான் சொல்கிற விளக்க முறையில் நீங்கள் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாங்க.